உலக இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கட்டும். யோசுவா 23:14வது வசனம். இதோ, இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். மோசே மரித்த பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். 12 கோத்திரங்களுக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் சொன்னபடி பிரித்து கொடுத்த பிறகு அவர் சொல்லுகிறார், இதோ பூலோகத்தர் எல்லாரும் போகிற வழியில் நானும் போக போகிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்னு சொல்கிறத பார்க்குறோம். அவர் உங்களை குறித்து சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்று விடாமல் அவைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனிதர்கள் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். மனிதர்கள் நமக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருந்திருக்கலாம், பக்கபலமாக இருந்திருக்கலாம். இதுவரை அவர்களே வழிகாட்டியாக இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், எல்லா மனிதர்களும் ஒரு காலகட்டம் வரும்போது பூலோகத்தார் போகிற எல்லாரும் போன வழியிலே அவர்களும் போக வேண்டியதாக இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லி, ஒரு மனுஷனுடைய நாட்கள் பலத்தின் மிகுதியால் 80 தான், அதற்கு மேலாக வருத்தமும் சஞ்சலமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் விட்டு பிரியாத ஒரு பிரசன்னம், ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியின் தலைப்பு, நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். நடத்தி வந்த மோசே கடந்து போனார், யோசுவா கடந்து போனார். இப்படி நம்முடைய எல்லா முற்பிதாக்களும் கடந்து போனாலும் நம்மை விட்டு பிரியாத ஒரு தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து அதிகமாக விவரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவரையும் தேவன் விட்டு கொடுக்கவும் இல்லை, விட்டுவிடவும் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் தேவன் அவளோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:25 நாம் வாசித்து பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாய் பாடியிருக்கிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும்
அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்த மனிதன், நீதிமான் இந்த பூமியிலே கடந்து போனாலும் தேவன் அவருடைய சந்ததியை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நம்முடைய தேவனாக நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே சிருஷ்டித்து தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே அவளை பெயர் சொல்லி அழைத்து, மாத்திரமல்ல முதிர் வயது வரை அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னமும் அப்படி நான் செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா! எத்தனை நல்ல தேவன் பார்த்தீர்களா? சங்கீதம் 48:14 வாசித்து பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒருவேளை திடீரென்று மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், இழப்புகள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்த்தீர்களா? சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சதா காலமும் என்றால் நம்முடைய உயர்விலும் சரி, நம்முடைய தாழ்விலும் சரி, இழப்பிலும் உடைக்கப்படுகிற நேரங்களிலும் எல்லா காலகட்டத்திலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். யோசுவா சொல்லிட்டாரு, நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன்ப்பா, இனி நான் இங்கே இருக்க மாட்டேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ஜீவனுள்ளவர், முடிவில்லாதவர், தொடக்கமும் முடிவுமானவர். அவர் நம்மோடு கூட இருப்பார், அவர் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம். எத்தனை அழகாய் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் பார்த்தீர்களா? நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அப்படி என்றால் நாம் நம்மை நடத்துகிற தேவனோடு, நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவன், அவரை இறுக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பல காரியங்கள் நம்மை தொடர்ந்து வரலாம், ஆனால் அவைகளை பார்க்கிலும் நம்முடைய தேவன் மாறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா! சங்கீதம் 139:14-16 வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் தாயின் கருவிலே உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்து நம்முடைய அவயவங்கள் உருவாகும் போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். இந்த தேவன் நம்மை முன்குறித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தில் 2வது பகுதியில் பார்க்குறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா! மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள், போவார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய தேவனோ உங்களை என்னை தாயின் கருவிலே கண்டவர், பெயர் சொன்னவர், நம்மை தாங்கினவர், உருவாக்கினவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆகவே தான் யோசுவா சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
எத்தனை நல்ல ஒரு தேவன் பார்த்தீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் நம்முடைய தேவனாக, நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே இப்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியை தொடங்கினவர் எப்போ நம்ம கருவை கண்டாரோ அப்பொழுதே நமக்குள்ளாக அவருடைய நற்கிரியை வைத்து விட்டார். அது எப்போ முடியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். பார்த்தீர்களா? அந்த நற்கிரியைக்கு முடிவே இல்லை. நீங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் சில வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தோம். உலகத்தின் காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். உலகத்திலே மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். நாம் மலை போல் நம்பியிருந்த பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நாம் நம்பியிருக்கிற வேலைகள், நாம் நம்பியிருக்கிற பணம், அவைகளெல்லாம் விலகி போகலாம், முடிவுக்கு வரலாம். ஆனால் நம்முடைய தேவன் தாயின் கருவிலை தேர்ந்தவர், முதிர் வயது வரை நான் தாங்குவேன்னு சொன்னவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படியெல்லாம் நடத்துகிறார் பாருங்களேன். சங்கீதம் 121 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அங்கே அழகாய் சொல்லிக்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்போ நம்முடைய தேவன் எப்படி நடத்துகிறாராம்? உறங்காமல் தூங்காமல் நம்மை நடத்துகிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தினார். எப்படி நடத்தினார்? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அவர்களை விட்டு விலகாது, அந்த ஜனங்களை விட்டு விலகாது இருந்தது. பகலிலும் அவர்களோடு கூட இருந்த தேவன் இரவிலும் அவர்களோடு கூட இருந்து நடத்தினார். அவர்கள் நன்றாக தூங்கினாங்க. ஆனால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் அல்லது இந்த பகுதியில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் மறந்து போகலாம், உலகம் மறந்து போகலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினார். மனிதர்கள் மறக்கப்படலாம். சிம்சோன் 20 வருடம் அங்கே நியாயத்தீர்ப்பு செய்தான். ஆனால் அவனை மறந்து போனார்கள். இப்படி பலரை மறந்து போன ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் நம்மை மறவாமல் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் எப்படியா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 14 16 வரை வாசித்து பாருங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சமயம் சிஎம்சி மருத்துவமனையில் சென்டினரி பில்டிங் இருக்குது. அதில் ஆஷா பில்டிங் சைடில் இருக்க ஒரு லிஃப்ட்டில் நான் மேலே போய் கொண்டு இருந்தேன். அதிக கூட்டமாக இருந்துச்சு. திடீரென்று எல்லாரும் ஒருத்தர் அங்கே விலகி நிற்க ஆரம்பித்தாங்க. துர்நாற்றமும் அடிக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நான் கவனித்தேன், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மார்பில் அணைத்து கொண்டிருந்தாங்க. அந்த குழந்தை உடம்பில் ஒரு சுட்டு துணி கூட கிடையாது. ஆனால் அதிலிருந்து சீல்களும் தண்ணீரும் வெளியேறி கொண்டிருந்தது. அதை பார்த்த எல்லாரும் விலகி நின்னாங்க. ஆனால் அந்த தாய் பாருங்கள், அந்த குழந்தைய முத்தம் விட்டுக்கொண்டே என் செல்லம் என்று சொல்லிக்கொண்டே அவங்க ஐசியூ வார்டுக்கு 5வது மாடி வரை வந்தாங்க. அதை பார்த்தபோது என் உள்ளம் கலங்கினது. ஒரு தாயினுடைய அன்பு அவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். இங்கே சொல்லப்படுகிற அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், மகனே மகளே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் மறப்பதே இல்லை. அதை பெட்மஸ் அழகாக பாடுறது பார்த்தீங்களா? மறவாமல் என்னை நினைத்தீரையா இரவும் பகலும். இந்த தேவன் நம்மை மறவாமல் நினைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்க புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படி நான் உன்னை கைவிடுவேன், எப்படி நான் மறப்பேன்? நீ என்னுடைய மகனாயிற்றே, என்னுடைய மகளாயிற்றே. நான் அல்லவா உன்னுடைய தேவனாக இருக்கிறேன். தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். எப்படிப்பா நான் உன்னை மறப்பேன்? நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ அதிகமாக நேசித்தவங்க உங்களை மறந்துருக்கலாம். என் உயிரே அப்படின்னு சொன்னவங்களாம் உங்களை விட்டு போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் நம்மை கைவிடாதிருப்பார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்முடைய தேவன் அவர் நம்மை மறப்பதில்லை. மூன்றாவது ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். அவர் நம்மை கைவிடாது இருக்கிற தேவன். அழகாக வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத தேவன் வழிகாட்டுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் வழிகிறார். வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும். எல்லாம் சொல்லிட்டு அவர் விட்டு போகிற தேவன் அல்ல, கைவிடாத தேவன். எப்போ கைவிடாத தேவனா? தன்னுடைய ஜனங்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 42:16ஆம் வசனம். குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அவரை கைவிடாதிருப்பேன். அவர் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா?
எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தெய்வ கிருபை தங்கி இருக்கட்டும். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய தேவனாய், எங்களை நடத்துகிற தேவனாய், அதாவது மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. Blessed day. Amen.